ஆனா காது மட்டும் சாப்பாகுதுப்பா. கோமதி அக்கா வீட்டுல பேர் இருக்குதுன்னு கரெக்டா சொல்லணும். அல்லேலூயா. தெரிஞ்சாச்சுலேருந்து ஆண் பிள்ளைங்களா பாவம், நீங்களாம் சூப்பர். அல்லேலூயா. பெண்களுடைய ஜனத்தொகை தான் எல்லா இடத்துலயும் மெஜாரிட்டியா இருக்கும். அல்லேலூயா. பரவாயில்ல, நீங்க சலசலப்பா இருந்தா கூட காது சார்பா வச்சுக்கணும். அல்லேலூயா. என்னமா பண்ணணும்? இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் ஐயா எவ்வளவு பிரம்மாண்டமா அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை அனுதினமும் நீ வாயில அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. நான் எங்க போனாலும் இதை சொல்லுவேன். எங்க போனாலும் சொல்லுங்கம்மா, எங்க போனாலும் இதை சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஓகேவா? இந்த வருடத்தின் வாக்குத்தத்தை நீங்க காலையில இருந்து பைபிள் படிக்கும் போது உங்க வசனத்தெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்க வாக்குத்தத்தத்தை அறிக்கை செஞ்சு அந்த மாசம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க பாரு, அந்த வாக்குத்தத்தத்தையும் அறிக்கை செய்யணும். கை வச்சுட்டோம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கும் பாருங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நாள்தோறும் வருடந்தோறும் அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? புதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் என்ன வசனம் சொன்னேன் இப்போ? இருதயத்தை இளைக்க பண்ணும் ஜீவ விருட்சத்தை போல ஒரு. அல்லேலூயா. இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைய நன்மைகளை செய்திருக்கு. அல்லேலூயா. நான் ஒரு மியூசிஷியன்மா, நான் ஒரு பேட் பிளேயர் நான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் என்னை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தம்பிங்களாம் நல்லா வாசிக்கிறாங்க. நான் ஒரு பேண்டு வாசிக்கணும்னா நான் சொல்றது, ஒரு சபைக்கு நான் 5 வயசுல உள்ள போனேன். எங்க சபைக்கு நான் 5 வயசுல போனேன். எனக்கு 38 வயசு ஆகுது. அல்லேலூயா. 5 எத்தனை வருஷம்? 32 வருஷமா அந்த சபையில இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே சபையில உடனுடைய ஊழியத்தை கொடுத்து என்ன நடத்துறாங்க. நான் ஒரு பேண்டு வாசிக்கணும்னா எங்க சபையுடைய பாத்ரூம் 1 மாசம் நான் கழுவணும். என்ன பண்ணா இந்த தம்பியை கூப்பிட்டு பாத்ரூம் கழுவணும் தான் பேடு வாசினா தம்பி போயிடுவா போல. நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னப்பா தம்பி 1 மாசம் பாத்ரூமை கழுவினாதான் பேடு வாசி, இது பேண்டு வாசிக்க முடியும். அப்போலாம் பேடு கிடையாது, பேண்டு தான். பேண்டு தாங்கோ அது மாதிரி தான். அல்லேலூயா. அன்னைக்கு நான் சபைக்கு உண்மையா இருந்தேன். கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காங்க. உன்னை தானே உயர்த்தினாரு, என்னையா உயர்த்தினாரு அப்படி கேட்குறீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைய கிரியைகளை செஞ்சிருக்குமா? அல்லேலூயா. என் பேர் சார்லஸ். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் 2வது பையன். அல்லேலூயா. என் அக்கா ஒருத்தர் இருக்காங்க. என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம். நாங்கள் ஒரு பெரிய பாஸ்டர் ஃபேமிலி. எங்க தாத்தாக்கு எங்க ஆயாக்கும் 16 பசங்க. எத்தனை பசங்க? ஆசீர்வாதம் பண்ணாங்க பத்தியா? 16 பெற்று பேரு வாழ்வுன்றது சில ஆசீர்வாதங்கள். இவங்க தப்பா கொஞ்சம் 16 குட்டியை போட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல 8 செத்து போச்சு, மிச்சம் 8 இருந்தது. அது 8க்கு 42 பேரம் பேத்தி. எத்தனை? அதுல பேரங்கத்திலே பையன்ல நான் தான் பெரியவன், பொண்ணுல எங்க அக்கா தான் பெருசு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 4-5 சித்தப்பாலாம் பாஸ்டா இருக்காங்க. எங்க அப்பா மட்டும் குடிச்சு மிஸ் ஆகி எஸ் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு? அம்மா என்ன சொன்ன நான்? எஸ் ஆயிட்டாருன்னா என்ன ஆயிட்டாரு? அல்லேலூயா. கர்த்தரை நிற்க அடைந்து விட்டார். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டமா? ஒரு பாஸ்டர் ஃபேமிலி தான், நல்லா வழி நடத்துனாங்க. எங்க அப்பா என்ன பண்ணல, தவறிட்டாரு. அல்லேலூயா. அவனுடைய வசனத்தை கேட்டாரு, பட் அது பிரகாரம் நடக்க முடியல. குடி ஞாயிற்றுக்கிழமானா எங்க அம்மா இந்துவத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. ஞாயிற்றுக்கிழமானா எந்த வீடை தேடி ஓடுவோமா நாங்க. எங்க அப்பாவுடைய தங்கச்சி மீஞ்சூர்ல சாராயம் காத்துறவங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் போயிட்டு 20 லிட்டர் கேன்ல சாராயத்தை வாங்கிட்டு வந்து அவரு மட்டும் குடிக்க மாட்டாரு. ஊர்ல இருக்கிறவங்களாம் ஊத்தி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. எல்லாம் குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை கட்சி பேசிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நாங்க எங்க ஓடுறதுன்னு தெரியாம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. சென்ட்ரிங் மேஸ்திரியா இருந்தாரு. நல்ல வருமானம் தான். ஆனால் ஒரு வருமானம் வீட்டில் தங்கலை. எத்தனை நாள் வறுமையால சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டோம். ஒருவேளை சாப்பாடு இல்லாம ஓலை சாப்பிடுங்க, செங்கல் சாப்பிடுங்க. எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு அந்த சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. ஒரு சில நேரத்துல நல்லா இருக்கும், ஒரு சில நேரத்துல கெட்டு போன சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. சாப்பிட வழி கஷ்டம், எவ்வளோ பாரம். ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ண, என்ன பண்ண தெரியுமா? எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினாங்க. கர்த்தரிடத்துல கீழே அவர் எல்லாமே செய்ய. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல
இடத்துல கேட்டு 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 தாங்க எல்லாத்தையும் பெற்று கொண்டோம். ஐயா, எனக்கு 18 வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டார். 18 வயசு எனக்கு கரெக்டா எங்க அப்பா இறந்துட்டார். எந்த சூழ்நிலையுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்க, வெல் செட்டில்டு. நாங்க மட்டும்தான் ரொம்ப நடுநிலையே இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ராணுவ இதுக்கு ட்ரைனிங்லாம் போனா கீழே படுத்துட்டு போவாங்க பாத்தீங்களா, ஒரு சில ட்ரைனிங்ல கீழே படுத்துட்டு போவாங்க. அது மாதிரிதான் எங்க வீடு இருக்கும். எங்க அம்மா எங்க அக்கா மட்டும்தான் அந்த வீட்டுல படுத்துக் கொள்ள முடியும். நானும் எங்க அப்பாவும் அந்த தெருவில் படுத்துப்போம். 2 சைடு காவா வரும். எத்தனை முறை அந்த காவால பறந்து உருண்டெல்லாம் நாங்க தூங்கி இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாற்றமாய் இருந்த என் வாழ்வை கர்த்தர் சுவாசமாய் வாசமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ கஷ்டத்துல இருந்தோம். 18 வயசுல எங்க அப்பா சாவும் போது எங்களுக்கு ஓலை வீடு தான், எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அந்த ஓலை வீடை கொஞ்சம் உயர்த்தி கட்டிச்சோம். கரெக்டா எங்க அப்பா சேர்த்து 1 வருஷத்துல ஒரு பயங்கரமான மழை பெய்யுது. என்ன பெய்யுது? பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மழையில அந்த ஓலை வீடு கொஞ்சம் 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 கொஞ்சமா சாஞ்சி ரோட்டுக்கு விழுதுமா. எப்படி விழுது? கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சி ரோட்டுக்கு விழுது. நானு என் அக்கா எங்க அம்மா அழுகுறோம். வெளியே பெய்யுற மழை வீட்டுக்குள்ள பெய்யுது. கை பிடிச்சிட்டு தெரிவிக்கிறோம், ஆண்டவரே இந்த நிலைமை இதுக்கு அப்புறம் எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. எங்க அப்பா குடிக்கார இருக்கிறதுனால நானும் குடிச்சு 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 நானும் அந்த வாழ்க்கையிலிருந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன். நாங்க அந்த 3 பேர் நின்று ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்க வீடு இதுக்கு அப்புறம் உயர்த்தி கட்டணும்ப்பா. நாங்க யாருக்கிட்டே நாங்க கையெழுந்த கூடாது. அழுகுறோம். ஜெபிச்சுட்டு அம்மா காலையில எழுந்து அந்த ஓலை எடுத்து போட கூட யாரும் வரலம்மா. அல்லேலூயா. யாருமே வரல. நானே எங்க அக்கா எங்க அம்மா கிளியர் பண்ணிட்டு எங்க அக்கா அப்போ வேலை செஞ்சுட்டேன், படிச்சுட்டு வேலை செஞ்சேன், நானும் படிச்சுட்டு வேலை செஞ்சேன். எங்க ஓனர் வீட்டில் போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி அந்த ஓலை வீடை ஓடு வீடா கட்டலாமா. அல்லேலூயா. எங்க அக்கா நான் சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சு கொஞ்சம் வீடு கட்டலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரயாசப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு 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 அந்த ஓடு வீடை கர்த்தர் மாடி வீடாய் கட்ட உதவி செய்தார். நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைத்து பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல கரையில தட்டாங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுடைய ஜெகப்பிரசனை வீட்டிய ஓப்பன் எங்க சித்தப்பாக்கெல்லாம் போய் நோட்டீஸ் வைக்கிறேன். சித்தப்பா சொல்றாங்க, சித்தப்பா என்னடா ஓலையை மாத்திட்டீங்களா, அதுக்காக பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ராம ஓலையை தான் மாட்டணும் வந்து பாரு அப்படின்னு சொன்னா. அல்லேலூயா. எந்த இடத்துல நாங்க விழுவோம் நினைச்சோமோ அந்த இடத்துல கத்த தலைகளை உயர்த்தி நிற்க வைத்து அழகு பார்க்கிற தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். தகுதியே இல்லாத என்னை தகுதிப்படுத்தின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாற்றமாய் கலந்த எங்க வாழ்க்கையை சுவாசமா மாத்தினார். அல்லேலூயா. இப்படியே எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது, எல்லாமே போயிட்டு இருந்தது. 2015ல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுமா. என்னாச்சு? ஒரு தடவை ஆச்சு. அல்லேலூயா. எனக்கு திருமணம் ஆச்சு. அல்லேலூயா. 2015 5ஆம் மாசம் 7ஆம் தேதி எனக்கு திருமணம் ஆச்சு. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு கூட்டின்னு வரல, நல்ல வேலை. ஏன்னா சர்ச்சில் கொஞ்சம் வர்ஷிப் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். அவள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். கல்யாணம் ஆச்சுமா. அதே வருஷத்துல டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி என் பொண்டாட்டி நான் கூப்பிடுறேன். மா, அவ பேர் வந்து ரேச்சல் பிரியங்கா. நான் பிரியா கூட அம்முன்னு கூடமா ஆமா அப்படின்னு வந்தா. ஒரு 6 மாசத்துல ஒரு புருஷன் கூப்பிட்டா நீங்க எப்படி வருவீங்க? அத்தான் யாருமே அப்படியே வர மாட்டீங்க பாரு. அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டா போக மாட்டீங்க. சும்மா நல்லா வேடிக்கை பார்த்துருக்கீங்க. அல்லேலூயா. வாயில இருந்து சொல்லணும். ஒரு வீட்டுக்கு 6 மாசத்துல கூப்பிடுறான். கிறிஸ்துமஸ் வரப்போகுது, 18ஆம் தேதி கூப்பிடுறேன், 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்ல என்ன நினைச்சு வருவீங்க? ஏதோ போறான் போல இருக்குது, பர்ஸை காலி பண்ணிடலாம் இவன் பர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கீங்க? அப்படிதான் அவளை நினைச்சிருக்கா. பெண்களுடைய மனப்போக்கம். ஏன்னா விலகிடமான பாண்டங்கள் நீங்கெல்லாம், நாங்கெல்லாம் பலப்பட்ட பாண்டங்கள். அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கமா. கூப்பிட்டோடனே வந்தாமா. நான் அவளை பார்க்குறேன், என்ன பார்க்குறேன். அந்த வீட்டில் 2 பேர் தான் வரோம். நாங்கள் 2 பேரும் பார்த்து நான் அழுதுட்டு இருக்கேன். அழுதுட்டு ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன சொல்ல தெரியுமா? பிரியா, நம்ம 2 பேர் சேர்ந்து செத்துடலாம். என்ன சொன்ன? நான் தானே செத்துடலாம் சொன்னேன். ஏன் அப்படி பார்க்குறீங்க? வேற பொண்டாட்டி அங்கே என்ன பண்ண தெரியுமா? கொஞ்ச நேரம் மூஞ்சி பார்த்துருப்பா, கதவு சாத்திட்டு சாவு, நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம். சில பேர் சொல்றேன், நீங்களாம் நல்லவங்க, அது நல்லா போக மாட்டீங்க. அவ ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எப்படி இருந்ததுன்னா, செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது சொல்லு? அதை அடிச்ச மாதிரி சொல்றாங்க. செருப்பால் அடிச்ச மாதிரி அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன
கரங்களை கட்டலாங்க. அந்த வார்த்தை வரும்போது இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சாவலான்னு ஒரு மனுஷன் முடிவு எடுப்பான்? யோசிச்சு சொல்லுங்க, ஏன் சாவலான்னு முடிவு எடுப்பான்? இந்த தாயார் சொன்னாங்க 18 லட்சம் ரூபாய் கடன். என்னது? நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கும், படிக்கலாம் நான் சொல்றேன். நீதிமொழியில் ஒரு வசனம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்த என்ன கர்த்தர் உயர்த்தி வச்சாருப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். 4 லட்சம் ரூபாய் கடன். எனக்கு வந்து இப்போ நான் கவர்மெண்ட் வேலை செய்யறேன், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்போ நான் கன்ஃபார்ம் ஆகும்போது 3000 ரூபாய் சம்பளம் எனக்கு. நான் என் மனைவி நான் கல்யாணம் பண்ணேன், 3000 ரூபாய் சம்பளம். ரொம்ப கஷ்டப்படுவோமா. ஞாயிற்றுக்கிழமை மத்திய ஷிஃப்ட் கூட போய் செய்யணும். ஏன்னா நான் ஓரளவுக்கு சம்பாதிச்சா தான் வட்டி கட்ட முடியும். ஒரு கட்டாயத்தில் அந்த 6 மாசத்துக்குள்ள எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வட்டி கட்ட முடியல. அவங்க பேசுற கேவலமான பேச்சுகள், இந்தியான பேச்சுகள், அவமானமான பேச்சுகளை கேட்கும் போது இவன் கிட்ட நம்ம இருக்கிற கடையில் நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோமா. நம்ம மட்டும் போயிட்டா எப்படிமா, ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அவளை விட்டுட்டு போயிட்டா இந்த ஜனங்க அசிங்கப்படுத்துறவங்க, 2 பேரும் சேர்ந்து செத்துலாமா. ஆனா கர்த்தர் அவங்க மூலியமா பேசுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்கள் சில நேரத்துல நல்ல விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கணும். அல்லேலூயா. ஒரு பெண்களால தான் ஒரு மனுஷனை உயர்த்தியே வைக்க முடியும், ஒரு மனுஷனை தாழ்த்தி வைக்க முடியும். நீதிமொழிகள் 36 அதிகாரம் படிச்சு பாருங்க. அதுல எல்லாமே புத்தியுள்ள ஸ்திரீ என்ன நான் பண்றா சொல்லிட்டு அதுல எல்லாமே இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீயோ கெட்டவரையில வீட்டை இடிக்கிறாள். அல்லேலூயா. சில கைகள் எப்படியோ இருக்கும், சில கைகளை சேர்த்து வச்சு அந்த கடனை முடிக்கணும். 2015 எனக்கு தலை கிறிஸ்துமஸ் வேற, எனக்கு மருவுக்கு காசுலாம் கொடுத்தாங்க, நிலத்தை வட்டி கட்டிக்க பொண்டாட்டிக்கு ஒரு சுடிதார் கூட எடுத்து கொடுக்க முடியலமா. சுடிதார் கூட எடுத்து கொடுக்க முடியல. 2016 ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்தம்மா. 2017 2 எடுத்துக்கலாமா. 2018 திரும்பி பார்க்கிற 4 லட்சம் ரூபாய் கடை இல்லை. கையை கட்டாம. அல்லேலூயா. எப்படி நான் கடன் போச்சுனா, நான் கடவுளுக்கு உண்மையா இல்ல, என் சபைக்கு நான் உண்மையா இல்ல. மாதத்தோடு எனக்கு வர சம்பளத்தை முதலாவது என்னுடைய தசம பங்கை என் சபையில பட்டிருக்கோம். நான் உறுதியா இருந்தேன். அல்லேலூயா. இந்த தேவ மனுஷனை யாருன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு மாசம் ஜெபம் பண்ணா வீட்டுக்கு கூப்பிடுங்க. இந்த மனுஷனுடைய கால்கள் வீட்டுல படும்போது உன் தைரியம் மாறும். அல்லேலூயா. ஆவியானவர் டைரக்டா இறங்கினார்னா என்ன சொல்றான், பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். இந்த மனுஷன் மூலியமா தான் நீங்க பார்க்க முடியும். யாரெல்லாம் கூப்பிடாம இருக்கீங்களோ கூப்பிட்டு மாதந்தோறும் உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ண வைங்க. உங்க தரித்திரம் மாறுமா. அல்லேலூயா. மனுஷனுக்கு உண்மையா இருந்தா எனக்கு தெரியாது, என் தேவனுக்கு நான் உண்மையா இருந்தேன். கொரோனா காலத்துல எங்க சபை பிடுங்கப்பட்டது, நடத்தக்கூடாது, இனிமேல் சபையே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுல 2 வருஷம் நடத்துறேன், எங்க பாஸ்டர் நடத்துனாங்க. நான் ஒரு சபையில அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கேன். 2 வருஷம் இது மாதிரி ஒரு வீடு, நான் வீடு பெரிய வீடு, அந்த வீட்டுல தான் ஆராதனை நடத்தினேன். எல்லாருமே உட்கார வச்சு பேசினேன், வா நம்மளுக்கு சபை வேணும், நம்மளுக்கு சபை வேண்டாம். 15,000 ரூபாய் வாடகையில நாங்க இருந்தோம். ஆண்டவர் 37,000 ரூபாய் வாடகைக்கு கொண்டு போனாரு. அல்லேலூயா. எல்லார்கிட்ட சொன்னேன், தசம பாகத்துல கை வைக்க கூடாது, காணிக்கையில கை வைக்க கூடாது. உனக்கு விருப்பப்பட்ட ஆண்டவர் உனக்கு செய்யற நன்மை வச்சுட்டு சபைக்கு தனியா வாடகை கொடுக்கணும். 26,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கொடுப்போமா சபைக்கு. அல்லேலூயா. கை தட்டலாமே, கை தட்டலாமே. அல்லேலூயா. எங்க செட்டு, எங்க சபையில இருக்கிற எங்க செட்டு, நான் தான் வாலிபர் லீடர். எங்க எல்லா செட்டுமே வெல் செட்டில்டா இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்க, சொந்த பிசினஸ் பண்றாங்க. சபைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம், கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சாருங்களா. அல்லேலூயா. கொடுங்கள் அப்பொழுது, கொடுத்தாதான் அப்பொழுது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாம் ஒரு கமிட்மெண்டோட தான் வருவோம். 100 ரூபாய் கொடுத்த ஆண்டவர் எனக்கு 1000 ரூபாய் தருவான். நம்ம அம்மா ஒரு கமிட்மெண்ட் இருக்குதா இல்லையா? யாரும் சும்மாலாம் ஒன்றும் கொடுக்கல. கத்தருக்கு கடன் கொடு, ஏழைக்கு கடன் கொடுத்தா கத்த என்ன பண்ணுவாரு, உனக்கு திருப்ப கொடுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா சொன்னாரு ஆண்டு விழாக்கு, சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போது ஜனங்க நகைகளா தங்கங்களை வாரி எடுத்து கொடுத்தாங்க. போதுப்பா வேலை, இதுக்கப்புறம் கொடுக்காத என்னால. அல்லேலூயா. அந்த அளவுக்கு வாயை திறந்து இருந்து கேட்கவே கூடாது. உனக்கு கத்த செய்த நன்மை நீ சபைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சாட்சி தான் ஒரு மனுஷனை மாற்றும். என் மனைவி அன்னைக்கு சொன்னான், அண்ணன் இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, கட்ட நடத்துற. போன வருஷம் கிறிஸ்துமஸுக்கு 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு
ஆர்டர் கொடுத்து, ஏன்னா அவங்க அம்மா காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் பட்டு நெய்கிறாங்களாம். நெஞ்சு வாங்கிட்டு வந்துச்சு. 10,000 ரூபா வச்சதுமா செலவு, எங்கம்மா போறது இதெல்லாம்? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாருப்பா, கர்த்தர் கொடுத்தாரு. ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டமா, ஓலையை சாப்பிட்டுருக்கோமா, பழுது சாப்பிட்டுருக்கேன். நான் ரொம்ப குண்டா இருப்பேன், லாஸ்ட் பையன், ரொம்ப செல்ல பையன். விருப்பம் எங்க அப்பாலாம் என் மேல அவ்வளோ அன்பு, எங்க அம்மால அவ்வளோ அன்பு. அந்த குழந்தைய அவங்க பார்க்கும் போது தவிர்த்து, எங்க வீட்டுல ஹார்லிக்ஸ்லாம் வாங்கலாம் காசு இல்லை. எங்க எதிர் வீட்டுல ஒரு தடவை ஹார்லிக்ஸ் கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஹார்லிக்ஸ் எதில் வரும், பாட்டிலில் வரும். உடஞ்சிச்சுமா, அது உடஞ்சி எங்க அம்மா பார்த்துருக்காங்க பிறகு. அவங்க எத்தனை குப்பையில போடுறதுக்கு போறாங்க, புதுசா வாங்கி ஓப்பன் பண்ணணும் உடஞ்சிச்சு. அந்த அம்மா கிட்ட போயிட்டு உடனே எங்க பசங்களுக்கு நான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதை வாங்கின்னு வந்து அது 2 துணியை வச்சு சுடு துணியை காய்ச்சி அந்த ஹார்லிக்ஸை போட்டு, ஏன்னா பாட்டிலூர்லாம் இருக்கும்ல, 2 துணி வச்சு வெடி கட்டி இவங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமா வாழ்க்கையில. இன்னைக்கு போற இடத்துலலாம் சாப்பிட முடியலம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த பிரியாணி, என்னடா பிரியாணி தெரியல, அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்காரு. நான் சபைக்கு உண்மையா இருந்தேன், கடவுளுக்கு நான் உண்மையா இருந்தேன். கர்த்தர் என்னை உயர்த்தி 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 வச்சிருக்காரு. அல்லேலூயா. சரி, அங்க 2 பேரை மட்டும் சொல்லிருக்கிறேன், வேற யாரை பத்தி சொல்லி கேட்க மாட்டீங்க. வீட்டுல நிறைய சயின்டிஸ்ட் இருக்கும். யாரு? ஆயாங்க சயின்டிஸ்ட். அல்லேலூயா. அம்மா நல்லா கேட்டுங்கம்மா, திருமணம் ஆகி ஆள் வந்து வாழ்க்கையில் என்ன இல்லை, என்னடா இது ஒண்ணா இது மாதிரி வந்துருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனால எவ்வளவு தாங்க முடியும்? 38 வயசு தான் ஆகுது. டிசம்பர் 1ஆம் தேதி 38 வயசு ஆகுது. அல்லேலூயா. 6 வருஷமா குழந்தை இல்லை. என் மனைவிக்கு 4 அபார்ட். என் மனைவிக்கு 4 அபார்ட். முதலாவது அபார்ட் கரெக்டா 2017 எங்களுக்கு குழந்தை நின்றுச்சுமா. இன்னும் 5 மாதம் ஸ்கேன் எடுக்கணும். 5ஆம் மாதம் ஸ்கேன் எடுக்கணும். காசு இல்லை. அதுக்கு முதல் நாள் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்து, நான் பேட் வாசிப்போம்ல, அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்து வச்சிருக்கேன். பாக்கெட்டில் ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கேன். நான் சரி கொடுக்கலாம், காலையில் போய் ஸ்கேன் எடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு. என் மனைவி 5 மாதம் நைட்டு 1:30 மணி 2 பேரும் தூங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த பொங்கல் டைமில் தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு திடீர்னு ஒரு சொப்பனம் வருது. என் மனைவி ஒரு குழந்தைய வச்சு அழுதுட்டு இருக்கான். என்ன பண்றா? வாயத்தை வந்து பேசுவா. அழுது இருக்குது. ஒரு குழந்தை வச்சு அழுதுட்டு இருக்காம்மா. அழுதுட்டு இருக்க நான் எழுந்து திடீர்னு பார்த்தா ஒரு கழிச்சு படுத்துருக்கேன். ஏன்னா பிரெக்னென்ட் அப்படின்னா படுப்பாங்க. ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே என்ன சொப்பனத்தை கட்டுறீங்கன்னு தெரியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன். 2வது மறுபடியும் ஒரு 2:30 மணிக்கு அதே சொப்பனம், அதே மாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டு அழுதுட்டு இருக்கான். அது மாதிரி சொப்பனம் வருது. சரி சொல்லிட்டு மறுபடியும் 4 மணிக்கு என்ன பண்ணிட்டேன், எழுந்து நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து அப்போ அப்போலோவில் கான்ட்ராக்டில் இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்டாஃபில் அங்கே வந்து அப்போலோவில் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் மருந்தடிக்கிற டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறேன். அதனால் அந்த இடத்துல நான் கிளம்பி 6 மணி ஷிஃப்ட்டுக்கு போனேன். ஏன்னா பொங்கல் டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்டின்கெல்லாம் வேலை செய்யணும். இருந்தவங்களுக்கு தான் லீவ் விட்டுருவாங்க. 3 நாள் அங்கேயே தான் இருக்கணும் நம்ம. அது மாதிரி நம்மளால கஷ்டம். ஓகேவா? அந்த இடத்துல போயிட்டு நான் போகலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 500 ரூபா கொடுத்து போய் ஸ்கேன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் ஸ்கேன் எடுத்து போயிட்டு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. பா இது மாதிரி அந்த ஸ்கேனில் வந்து மிஸ் அபார்ட்னு போட்டுருக்கு பாருங்க. என்ன பண்ணியிருக்கேன்? மிஸ் அபார்ட் அப்படின்னா குழந்தை கலந்து விட்டுது, அவ்வளோதான். 5 மாதம் பிறகு குழந்தை கலந்துட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் சின்ன இடத்துல ஸ்கேன் எடுத்து நல்லா எக்மோருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை 5 மாதத்தில் வளர்ந்துருக்கோம்ல, டிஎன்சி பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கப்பா. அவளூரா நானும் எனக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து சைன் பண்ணப்பா பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்டு அந்த சைன் போடுறதுக்காக நிற்கிறேன். அந்த டாக்டர் பார்க்குறாங்க. யார்ப்பா அப்படின்னு யார்ப்பான்றாங்க. நான் அது அவளுடைய வீட்டுக்காரனாக தான் வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கம்மா என்னதான் சும்மா சொன்னாங்க. அவங்க சைன் போட்டுருக்காங்க. சைன் போட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாங்க. 2வது டாக்டர் என்னை கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னா சொல்லுதா அப்படின்னு. வயிற்றுல குழந்தை செத்து 10 நாள் ஆச்சாங்க. 3 நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் குழந்தை வீடுமா. 10 நாள் ஆச்சு. நீங்க கிறிஸ்டினா கேட்டாங்க. ஆமா, உன் தேவன் பெரியவர். ஒண்ணுமே அவன மேல மனைவிக்கு டிஎன்சி பண்ணி அந்த குழந்தைய வெளியெடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இப்ப தப்பா 2 வருஷம் கழிச்சு குழந்தை நினைவு அப்பா இது வெட்டி போன நன்மையை நான் உனக்கு தருவேன். எனக்கு உண்மையாயிரு. அல்லேலூயா. மனைவி பொண்ணு ஆகலப்பா, நல்லா இருக்க, எந்த இன்ஃபெக்ஷன் ஆகல. உங்க கடவுள் பெரியவர். அந்த கர்த்தர் வழிவே செய்கிறார். அல்லேலூயா.
அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதுக்கப்புறம் ஒரு அபார்ட், அதுக்கப்புறம் ஒரு அபார்ட், தாங்க முடியல, அதுக்கப்புறம் ஒரு அபார்ட். அந்த அபார்ட் தான் 2020 11ஆம் மாசம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? சங்கீதம் 138 5ஆம் வசனம் வாசிப்போமா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். 3ஆவது வசனம் வாசிப்போமா? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தர அருளினி, என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தின. ஒரு மனுஷனுக்கு ஆத்துமால பலவீனம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. அந்த பலவீனத்தில் கர்த்தர் பலனாய் மாறி பலன் தருகிறார். ஏனாலும் கூட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. நான் போய் ஸ்கேன் எடுக்கணும். 4ஆவது அபார்ட் சொல்றேன். ஸ்கேன் எடுக்கணும். திடீர்னு நாங்கள் 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பாடுலாம் வாங்கி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். திடீர்னு வயிறு வலியில துடிக்கிறான். 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கான். நாங்கள் அந்த டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்தோடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அமைதியாக விட்டுட்டோம். ஓகேவா? 3ஆம் மாதம் ஸ்கேன் போய் நான் எடுக்கணும். 4 அன்னைக்கு எடுக்கணும். 4 அன்னைக்குனா செவ்வாய்க்கிழமை எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை துடிக்கிறேன். ஒன்றுமே முடியல. அப்போ நானே என் மனைவியும் தனியாக வீட்டில் இருக்கும் திருவத்தூரில். அப்போ பக்கத்தில் அவங்க அக்கா ஃபோன் பண்ணி இது மாதிரி ரொம்ப பிடிக்கிறா, கொஞ்சம் வாங்க சொல்லி அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற சுகம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த சுகம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவங்களும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பாசிட்டிவ் தான் காட்டுது, இல்லை நெகட்டிவ் காட்டல. சரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே பண்ணுறாங்க. குழந்தை இருக்குன்னு காட்டுது, ஆனால் குழந்தை கர்ப்பப்பையில இல்லை. குழந்தை காட்டுது, ஆனால் குழந்தை கர்ப்பப்பையில இல்லை. அப்போ ஒரு என்ன பண்ணாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அந்த பிளட் டெஸ்ட்ல எதெல்லாம் தெரியுதா பார்க்கலாம். 24 மணி நேரம் ஆகும். ஆனால் ஓரளவு கிடைச்சிடும் டெஸ்டோடைய ரிசல்ட் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு எடுத்தா பார்த்தா